இந்த தைல மரங்கள் வெட்டி சரிக்கப்படும். சமூக நலக்கேடு. இந்த சீமக்கருவலை இந்த தைல மரத்தை ஏன் இவ்வளவு வேர்க்க வேண்டியதற்கு? மரங்களின் பிசாசு. இந்த மரத்திற்கு வேர்க்கும், அந்த மரத்திற்கு வேர்க்கும். ஆனால் வேர்க்காத மரங்கள் இந்த யூக்கலிப்டஸ் என்கிற தைல மரமும் சீமக்கருவேலை. வேர்க்காத மரத்தினால் என்ன விளைவு? சூரிய ஒளியிலே கடல் நீர் நீராவி ஆகி அப்படியே ஈர பதத்தோட மிதந்து வரும். அதுதான் மேகமாக உருவாரும். மேகமாக உருவாவதற்கு முன்பு இந்த ஈர பதத்தை, இந்த காற்றை இந்த மரங்கள், வேர்க்காத மரங்கள் உறிஞ்சிக்கொள்ளும். அப்படின்னா எப்படி மேகம் வரும், எப்படி மழை வரும்? மழை பொழிவை சுத்தமாக தடுத்து நிறுத்திவிடும். அதனால்தான் பூமியின் சொர்க்கமாக இருந்த நமது புதுக்கோட்டை மண் இன்னைக்கு வறண்டு கிடக்க காரணம் இந்த தைல மரங்கள். 20,000 ஏக்கர்னா என்ன இருக்கும்? காற்றில் மிதந்து வரும் கடல் அருகில் இருந்து மழைப்பொழிவு குறைய காரணம் காற்றில் மிதந்து வருகிற ஈரப்பதத்தை அது உறிஞ்சிக் கொள்ளும். ஆழத்திலும் அகலத்திலும் 40 அடிக்கு கீழே தண்ணீரை உறிஞ்சி தின்னுவிடும்.